சார் இறைச்சி ஆல்பர்ட் உங்களை பார்க்க வந்திருக்காரு. வர சொல்லு சார். இறைச்சி ஆல்பர்ட். அதே ஆல்பர்ட் தான் சார். நான் சரணடைய வந்திருக்கேன். இதுக்கு வந்திருக்கேன்? நான் சரணடைய வந்திருக்கேன் சார். உன்னண்ட துப்பாக்கியோ கத்தியோ வேற ஆயுதமோ வச்சுட்டு இருக்கியா? ஒண்ணு இல்ல எஸ்பி சார், வேணா பாத்துக்குங்க. ஆஜானுபாகுவான ஆளுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நேர்லயே பாத்துட்டேன். உட்காரே. வேணாம் சார், நான் நின்னுகிட்டே இருக்கிறேன். அட சும்மா உட்கார்றா. உண்மைய சொல்லணும்னா இறைச்சி ஆல்பர்ட் கேள்விப்பட்ட உடனே நேக்கு வயிறெல்லாம் கலங்கிடுத்து. நான் சுத்த பிராமணனாக்கும். நேக்கு 2 பெண் குழந்தைகள். நோக்கு எத்தனை பசங்க? 3 பேர். 2 பிரசவத்துல 3 பசங்க இல்லையா? அதான். உன் ஆத்துக்காரி 2வது பிரசவத்துல 2 குழந்தைங்க பெத்தெடுத்தான்னு பேப்பர்ல படிச்சேன்டா. எனக்கு சொந்த ஊர் மாயவரம். நேக்கு வெத்தலை போடலனா கையும் ஓடாது காலும் ஓடாது. நீ வெத்தலை போடுவியோ? இல்ல. எதுக்காக இப்படி திடீர்னு சரண்டர் ஆகணும்னு நீ முடிவெடுத்த? கொலையும் கொள்ளையும் வெறுத்து போச்சு. இனி பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துட்டு சந்தோஷமா வாழணும் சார். நீ வால்மீகியோட கதையை கேட்டிருக்கியோ? இல்ல சார். ஆமாமா, கிறிஸ்தவாளுக்கு எதுக்கு வால்மீகியை தெரியணும்? இருந்தாலும் தெரிஞ்சுக்கோ. வழிப்பறி கொள்ளக்காரனாய் இருந்த வால்மீகி கடைசியில முனிவருங்க முன்னாடி சரண்டர் ஆனதுக்கு அப்புறம்தான் உலகம் போற்றும் ஒரு மகானானாரு. அதே மாதிரி சரண்டர் ஆகி நல்லவனா வாழ்ந்து நீயும் மகானாகணும். எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுங்க சார். என்ன? போலீஸ்காரங்க யாரும் என்ன தொடக்கூடாது. தொட்டா நான் திருப்பி அடிச்சு போடுவேன். அது அப்படி பழகிடுச்சு சார். நன்னா இருக்க. இனி அந்த பழக்கத்தை மாத்திக்கணும். உன்னை இனிமே யாரும் அடிக்க மாட்டா. கோர்ட்ல உன்னை ஆஜர்படுத்தினதுக்கு அப்புறம் தான் உன்னோட சரண்டர் படல முடியும். சரிங்க சார். அப்போ அதுக்குண்டான நடவடிக்கை எல்லாம் நான் எடுத்துடுறேன். இவனை விசிட்டர்ஸ் ரூம்ல உட்கார வை. ஆல்பர்ட் சார், நீயா வந்து என்னண்ட சரண்டர் ஆனதுனால என்னால் ஆன ஒரு உபகாரத்தை நான் உனக்கு பண்றேன். உன்னை பத்தி நல்ல விதமா மேலிடத்துக்கு சிபாரிசு பண்றேன். ஆனா ஏன் நம்பிக்கையை நீ வீணாக்கிடாத. நீ கிளம்பு. வரேன் சார். ஆல்பர்ட், நீ இந்த எஸ்பி சார் முன்னால சரண்டர் ஆனது ரொம்ப நல்லது. இதனால நம்ம டிபார்ட்மெண்ட் தலைவலியும் தீர்ந்தது. வாடா. எஸ்பி சார் சொன்னது. ஷட் அப். ஏன் ஜூரிஸ்டிக்ஷன்ல சரண்டர் ஆன ஒரு கைதிய கோர்ட்ல ஆஜர்படுத்த வேண்டியது ஏன் டியூட்டி. சார், நடரா. இங்க ஒரே கூட்டம். மேரி, ஆமா மேரி. அவனுக்கு கையில விலங்கு மாட்டி என்னையா பிரயோஜனம்? பெரிய ஊர்வலமா நடத்தியும் அவனுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சே. அவனா சரண்டர் ஆனதால எல்லாம் முடிஞ்சு போச்சு. அட எஸ்பி இதுல தலையிடுவார் நான் எதிர்பார்க்கலையே. நீ புத்திசாலியா தான் எதிர்பார்த்திருக்கணும். சரி விடுங்கப்பா, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. அவன் வெளியே நடமாடுற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எல்லாருக்கும் ஆபத்து தான். நானே நினைச்சாலும் அவனை இப்ப அரெஸ்ட் பண்றது கஷ்டம்தான். காரணம், அவன் பேர்ல இப்ப எந்த கேஸும் பெண்டிங்ல இல்ல. இதுக்கு மேல ஆதாரபூர்வமா ஒரு கேஸ் இல்லாம அவன் மேல நான் கைய வச்சேன்னா என் பதவிக்கு வேட்டுதான். அப்படின்னா உனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வேணும் இல்லையா? எதுக்கடி அழுதுகிட்டே இருக்கிற? என்னடி உங்க அப்பா செத்துட்டானா?
கிடைக்காத நிம்மதி. திரும்ப என்ன கொலகாரனாவ சொல்றியா? யாரா அவன் பாதி ராத்திரில? வாடா வெளியே வாடா. பழையபடி ஒரு வேலையை காட்ட ஆரம்பிச்சியா? என் மேல இனிமே கை வச்ச நடக்கிறதே வேற. பாதி ராத்திரில வீட்டுக்கு வந்து என்ன கலாட்டா இது? போடி அந்த பக்கம். அடிச்சு வண்டியில ஏத்திங்க அவனை. அம்மா. என்ன திமிருடா உனக்கு? என் முகத்துல துப்புறியா? ஆல்பர்ட், நீ என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த உலகத்தை விட்டு நான் போகணும். பிறப்பும் இறப்பும் ஆண்டவருடைய கட்டளை. நாம வாழணும்னு கடவுள் நமக்கு தந்த இந்த பிறவியை நாமே முடிச்சுக்க முடியாத ஆல்பர்ட். செஞ்சது எல்லாமே குத்தம்தான். ஒண்ணுக்கு உதவாத இப்படிப்பட்ட ஒரு ஜென்மம். எல்லா தவறுகளையும் பாவங்களையும் மன்னிச்சு ஏத்துக்கிறவர் தான் கடவுள். நீயும் ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டா உன்னையும் மன்னிச்சு அவர் ஏத்துக்குவார். தெய்வம் எல்லாத்தையும் பொறுக்கும் மன்னிக்குங்கிறது உண்மையா இருந்தா என்ன வச்சு இதெல்லாம் எதுக்கு செய்யணும்? இது தெய்வம் செஞ்சதில்லை, தெய்வ வழியை நீ மறந்துட்ட ஆல்பர்ட். அதனால நீதான் தெய்வத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். எல்லா பாரங்களையும் ஏத்துக்கிற அவர் உன்னுடைய பாவச்சுமைகளையும் ஏத்துக்குவார். ஆண்டவர் உனக்கு நல்ல வழியை காட்டுவார். அந்த வழியில நீ வாழ்ந்தா உனக்கு அமைதியான வாழ்க்கை கிடைக்கும். நானும் வாழணும் எல்லாரையும் போல. கட்டினவளோடையும் பிள்ளைங்களோடையும் வாழணும். எல்லாத்தையும் கருத்தட்ட கொண்டாந்து ஒப்படைச்சதுக்கு அப்புறம் மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வந்துருச்சு. வாழணுங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு. ஆண்டவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமியில பிறந்த மனிதனுக்கு குற்றங்களும் தவறுகளும் செய்ய தெரியாது.
காலமும் சூழ்நிலையும் அவனை மிருகமாக்கி செய்யக்கூடாதெல்லாம் செய்ய வச்சு குற்றவாளியாக்குது. நீ உன்னையே உணரும் போது உனக்குள்ள இருக்கிற பாவக்கரைகளை தெய்வமே கழுவிடும். உன் நல்ல மனச கர்த்தர் புரிஞ்சுகிட்டு வாழ வழிகாட்டுவார். ஃபாதர், எல்லாரும் சொன்னாங்க இறைச்சி ஆல்பர்ட் செத்துட்டான்னு. நிஜம்தான். இறைச்சி ஆல்பர்ட் செத்துட்டான். இந்த திருவுருவத்துக்கு முன்னாடி உங்களை சாட்சியா வச்சுக்க நான் சொல்றேன். பழி வாங்கறதுக்காகவும் பணத்துக்காகவும் வேண்டி இந்த கையால இனி யாரையும் அடிக்க மாட்டேன். ஹலோ முதலாளி, மேட்டர் தெரியுமா உங்களுக்கு? என்ன விஷயம் சொல்லு. நம்ம தோழர் வர்கீஸ கட்சியில இருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. உண்மையாவா? எதுக்கு? கட்சி விரோதம் செய்யலாம், பணம் கையாடலாம், இப்படி பல விதமா பேசிக்கிறாங்க. போதாததுக்கு கட்சியே இப்ப ரெண்டா பிளவுபட போதான். அந்த கட்சி சின்ன பின்னமா செதறி போகட்டும், நமக்கு அதுதான் நல்லது.